வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. இன்றைய வீடியோ என்னன்னா, பெட்ரோல் புல்லட் தான் பார்க்க போகிறோம். 2002 மாடலுங்க. வண்டி வந்து ஆம்பூர் துதிப்பட்டில் தான் இருக்குது. வாங்க வண்டியை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த பெட்ரோல் புல்லட் பார்த்தீங்கன்னா 2002 மாடல். இது ஃப்ரண்ட் டயருங்க. ஃப்ரண்ட் டயரு ஆவரேஜுக்கு மேலே இருக்குது சொல்லலாம். மட்கார்டுமே நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது. ஒரு ஆஃப் மட்கார்டு நல்லா இருக்குது. இன்னொரு ஆஃப் மட்கார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெஸ்ட்டாக இருக்குது. ரொம்பலாம் இல்லைங்க, மேலே மட்டும்தான். நம்ம ஏதாச்சும் இது ஒர்க் பண்ணி கூட போக வச்சிடலாம். இதான் நம்பருங்க. ஹெட்லைட் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. ஸ்பீடோமீட்டர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. ஸ்பீடோமீட்டர் ரன்னிங் கண்டிஷன் தான். இவர் வந்து எலக்ட்ரா 2002 மாடல் எலக்ட்ரா. பேட்ரி இல்லாமல் ஓடக்கூடிய வண்டி. ஒரு தரமான வண்டிங்க. அப்படியே பாருங்கள், இது ரைட் சைடு வியூ. குரோமியம்லாம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க குரோமியம். வண்டி பேட்ரியுமே நல்லா இருக்குங்க, எல்லாம் செக் பண்ணிட்டேன். இந்த வண்டி வேணுங்கிறவங்க தெரிஞ்சாலா, புல்லட் பற்றி தெரிஞ்சாலா கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. மெக்கானிக்கில் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். நேரில் வாங்க, நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு பிடிச்சவங்க ரேட் பேசுங்க. பேசிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுங்கள். என்ஜின் சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. வண்டி நல்ல வண்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு புல்லட் எடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் தான் புல்லட் ஓட்டி பழக போகிறேன், அவங்களுக்கு இது ஒரு நல்ல வண்டிங்க. இன்ஜின் தரமாக இருக்குங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இன்ஜினை பொறுத்த வரையிலுமே மெயினும் அதான் அவுட்லுக் மட்டும்தாங்க கொஞ்சம் தான் டல்லாக இருக்குது, ரொம்பலாம் கூட கிடையாது. ஒன்றும் இந்த டேங்க்கு லோக்கலில் ஓட்டுறவங்க ஒரு ராவான விண்டேஜுக்கு சூப்பரான டேங்க்குங்க இது. அதே மாதிரி சைடு சீல்டுமே ஓரளவுக்கு ஓகே தாங்க. ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் லைட்டாக டல் அடிக்குது, அவ்வளோதான். அவுட்லுக்கு சைலன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. பெண்டுமே எந்த ஒரு ரெஸ்ட்டுமே கிடையாது, நல்லா இருக்குது. அதே போல் நம்ம பம்பர் சிங்கிள் ராட் பம்பர் போட்டிருக்காங்க. இதுவுமே இந்த எலக்ட்ராக்கு சிக்குன்னு நல்லா இருக்குது. வண்டி நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இருக்காப்புல. வண்டி சீருதுங்க. இந்த 60-70 சும்மா சாதாரணமாக ரீச் ஆகுது. வண்டி நல்லா இருக்குது. பின்னாடி மட்கார்டுமே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இஷ்யூமே எதுவுமே கிடையாது. ஃபோக்ஸு ரிம்மு எல்லாம் நல்லா இருக்குது, ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஷாக் அப்சர்வுமே நல்லா இருக்குங்க. மக்களே, இது லெஃப்ட் சைடு வியூ பாருங்கள், நல்லா இருக்குது. நம்ம பேட்ரி குரோமியம் கூட நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்குது. நல்லா இருக்குல்ல, சூப்பராகவே இருக்குது. வண்டி அவுட்லுக்கெலாம் போதுங்க. இந்த அளவுக்கு நான் ஓட்டுவேன், எனக்கு 3-4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடணும், அவுட்லுக்கு மீடியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டிங்க இது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு புல்லட் எனக்கு வேணும், நல்லா ஓட்டி பழகணும், வண்டி ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, ஆனால் சிம்பிளாக இருக்கணும், சிக்கன் இருக்கணும், நல்லா போகணுன்னா ஒரு நல்ல வண்டிங்க இது. யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். புல்லட்டு தேடுற வாக்கு போய் சென்னையில் போயிட்டு அங்கங்கே ஊரெல்லாம் போயிட்டு லட்சமாக கொடுத்து எடுத்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டு நம்ம ஊர்லேயே கிடைக்குதுங்க. வண்டி இல்லாமல்லாம் இல்லை, தெரிய மாட்டேங்குது, அதுதாங்க. நம்ம இந்த மாதிரி லோக்கலில் எடுத்து போடுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல வண்டி எடுத்துக்கோங்க. போயிட்டு லட்சமாக கொடுத்து அப்படியே பெரிய இதெல்லாம் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். காய்ஸ், லெஃப்ட் சைடு வியூ இது, அப்படியே பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் சைடு வியூ. நல்லா வண்டியை பார்த்துக்கோங்க. பேக் டயரு ஆவரேஜில் இருக்குங்க, அபோவ் ஆவரேஜில் இருக்குது. ஃப்ரண்ட் டயருமே ஆவரேஜ் சொல்ல நல்லா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 1000 கிலோமீட்டர் டயருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2002 மாடல். இன்சூரன்ஸ் முடிஞ்சதுங்க. 2027 வரைக்குமே எஃப்சி இருக்குது. அப்போது 2027க்கு அப்புறமே நீங்கள் பெயிண்டிங் பண்ணாலே போதுங்க. அது வரைக்குமே நம்மளுக்கு பெயிண்டிங் எந்த பிரச்சனையுமே இல்லை. போதுங்க, இந்த அளவுக்கு இருக்கிற பெயிண்டிங்கே போதும். எனக்கு அதுதான் தோணுது. நீங்கள் எடுத்து ஓட்டுறவா உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு இன்னும் மெருகேற்றணும் வண்டியை, இன்னும் அவுட்லுக் சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் பண்ணிங்க, எந்த பிரச்சனை இல்லை. வண்டியுமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் இருக்குன்றதுனால நீங்கள் பெயிண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை என்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் இருக்குது, வண்டி எடுத்தால் போதும், என்ஜின் நல்லா இருந்தால் போதும், நான் பிறகு அதாவது எஃப்சி காட்டும் போது ஒரு 3 வருஷம் கழித்து எஃப்சி காட்டும் போது நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகுங்க. கண்டிப்பாக நல்ல வண்டி, அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்ல வண்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வண்டி குரோமியம் இருக்கிறது நல்லா இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது, என்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு புல்லட்டு வெறியர்களுக்கு ஒரு சிறந்த வண்டிங்க இந்த எலக்ட்ரா. மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
ஓடுது வண்டி, நின்று ஓடுதுங்க வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வண்டி ஜம்முன்னு இருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்துட்டோம். ஃபைனல் செக்மெண்ட் கிட்ட வந்துட்டோங்க. 2002 மாடல், 2027 வரைக்கும் எஃப்சி இருக்குங்க. இன்சூரன்ஸ் முடிஞ்சது. வண்டி தெளிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 2 ஓனர் வண்டி. டயருமே ஆவரேஜ் கண்டிஷன் ஓகே தான். அவுட்லுக் ஓகே, நாட் பேடுங்க. ஓகே, என்ஜின் ஸ்மூத்தாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பிக்கப் அப்படி இருக்குங்க, அப்படியே வண்டி சீருது, சிட்டுக்குருவி மாதிரி இருக்குங்க. அப்பா, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சூப்பரான வண்டினா அது இது சொல்லலாங்க. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 2002 மாடல், 2002 மாடல் எடுத்து நான் இன்னும் ஒரு 15-20 வருஷம் வண்டி ஓட்ட போகிறேன். எனக்கு 80s 70s இல்லை 90s போயிட்டோம்னா எனக்கு ரொம்ப வந்துடும், என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வண்டியை கொண்டு போக முடியாது அப்படின்றவங்களுக்கு 2002 எடுத்தோம்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வரைக்குமே இந்த வண்டியை கொண்டு போகலாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வண்டி சூப்பராக இருக்குது. அந்த அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இது வரும். அப்படியாப்பட்ட வண்டி தாங்க இது, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ப்ரைஸ் செக்மெண்ட் போயிடுவோம். வண்டி ஓனர் வந்து ஒரு 98 ரூபா 99 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஏங்க இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இப்படி போகுது, நம்ம அவ்வளோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் வந்து அண்ணா முடியவே முடியாது, இங்கே ஆம்பூர் பிரபா அண்ணன் தாங்க, அண்ணா முடியவே முடியாது, சும்மா நீங்கள் வந்து இந்த சீனுக்கு க்ரஷுக்கு வண்டி எடுத்து ஓட்டுறவங்க அவங்கெல்லாம் இல்லைண்ணா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கஷ்டத்தில் புல்லட்டு மேலே இருக்கிற பிரியத்தில் வண்டி எடுத்து நம்மக்கிட்ட வண்டி தேடி வரவங்க, அவங்களுக்கு வண்டியோட மதிப்பு என்னவோ அது கொடுண்ணே. இப்போ வந்து நல்லா ஹைப்பில் ஏற்றிருக்கு, அதனால் வண்டி எவ்வளோ வேணாலும் போகும், அதெல்லாம் விட்டுருண்ணா. வண்டி ஹைப்பில் இருக்கிறதுனால நீ ஏன்னா அந்த ரேட்டு சொல்கிற, உனக்கு தெரியலண்ணா புல்லட்டோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும், நீயும் சின்ன வயசுலேருந்து புல்லட் ஓட்டினாலும் பார்த்தாலும் நீ ஏன்னா அந்த ரேட்டு சொல்கிற அப்படி சொல்லிட்டு நான் பார்கிங் பண்ணிட்டேன். அதனால் வரவங்க தயவு செஞ்சு பார்கிங் பண்ணிட வேண்டாம். அந்த அண்ணன் திட்டுவார், ஏன்டா நீ ஒரு முறை ஃபஸ்ட்டு பேசிட்ட ரேட்டு குறிக்க சொல்லி இப்போ வண்டி வாங்குற வந்தவரும் ரேட்டு குறைச்சா எப்படிரா அப்படின்னு அந்த அண்ணன் திட்ட ஆரம்பிச்சிருவார் என்ன. அதனால் நான் முடிஞ்ச அளவு பேசினேன். அண்ணன் ஒரு 92 ரூபா வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படி சொன்னாருங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து 92 ரூபா, 92,000ங்க. ஆனால் வாங்க, நேரில் வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 90 ரூபாய்க்குள்ளே, ஒரு ரூபா 2 ரூபா குறைச்சி 90,000க்குள்ளேயே வண்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அண்ணன் கொடுப்பாரு. ஏன்னா கஷ்டமாக இருக்கிறவங்க, புல்லட்டு மேலே பிரியமாக இருக்கிறவங்க வந்து பேசினா கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக கிடைக்கும். வாங்க எடுத்துக்கலாம். வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தோ, இல்லை உங்களுக்கே வண்டியை பற்றி தெரியும், என்னாலே பேச முடியும், வண்டியை பார்க்க முடியும், எனக்கு புல்லட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா வாங்க. வண்டி நாலேஜ் தான், ஏன்னா இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா வந்து நீங்கள் தெளிவாக திருப்தியோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம போடுறதும் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியை செக் பண்ணி அதுதாங்க போட்டிருக்கேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் இல்லை யாரும் பார்க்கலன்னா தைரியமாக வாங்க, வண்டியை ஓட்டி பாருங்கள், கிக் பண்ணி பாருங்கள். கிக் பண்ணி 0 ஸ்மோக்குங்க இந்த வண்டி, சொல்லி ஆகணும் 0 ஸ்மோக்கு. அதனால் வண்டிக்கு 2 கிக் பண்ணி பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் கிக்லேயே வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த கண்டிஷனில் இருக்குது, ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. அப்படியாப்பட்ட ஒரு தரமான வண்டி. 92,000 ஓகே கண்டிஷனில் தான், ஒன்றும் தப்பு இல்லை, எடுக்கலாங்க. நீங்கள் 90 ரூபாய்க்குள்ளே எடுக்கலாம். வந்து பேசுங்க பிரபாண்ணங்கிட்ட. நான் கான்டாக்ட் நம்பரு அட்ரஸ்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து பாருங்கள்.